ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு தி சேர்ஃபுல் பீட். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, குரு பகவானோட வக்ர பயணத்தில் அதிர்ஷ்டம் பெற போகும் ராசிகள் யாராருன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரு பகவானோட வக்ர பயணத்தினால 3 ராசினர் வந்து அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்களாம். அது எந்தெந்த ராசினர்னு பார்க்கலாம். குரு பகவான் நவகிரகங்களில் மங்கள நாராயணராக விளங்கக்கூடியவர். நமக்கு செல்வ செழிப்பு, குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், அதிர்ஷ்டம், யோகம் இது எல்லாத்தையும் கொடுக்குறவர் இந்த குரு பகவான் தான். அதனால இந்த குரு வக்ர பயிற்சின்றது கண்டிப்பாக எல்லா ராசினர்களுக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமாம். இந்த குரு வக்ர நிலையால அதிர்ஷ்ட பெற போகும் 3 ராசினர்கள் யாராருன்னா, முதலாவதா தனுசு ராசி. உங்களோட ராசியில் 6வது வீட்டில் குரு வக்ர நிலையா அடைகிறாரு. அதனால இந்த டைம்ல அதிர்ஷ்டத்தின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமாம். நீண்ட நாட்களாக இருந்துட்டு வந்த சிக்கல், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையா வாழ போறீங்களாம். அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி வந்து சேருமாம். அதனால இதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதை ஆர்வமா செய்வீங்களாம். அதுக்கப்புறம் புதிய வருமானங்கள் உங்களை வந்து சேருமாம். அதனால நீங்க பண விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணுமாம். கூடவே உங்களோட ஆரோக்கியத்துல மிக கவனமா இருக்கணுமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானுமே தனுசு ராசி தான். தனுசு ராசியில பிறந்தவங்க யாராவது இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா, கடந்த 7.5 வருஷமா சனி நம்மள படுத்துருச்சு. நிறைய பேர் உயிரோட இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். 2014, 2015, 2017 அந்த 19 அந்த காலகட்டத்திலலாம் பிரச்சனைகள் அதிகமா வந்திருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம அழகா ஃபேஸ் பண்ணி வந்திருப்போம். நம்ம படாத கஷ்டங்கள், நம்ம படாத துன்பங்கள், நம்ம படாத அசிங்கங்கள், நம்ம அனுபவிச்ச வலி, வேதனை, அவமானம் இதெல்லாம் வந்து வெளியில சொல்லவே முடியாது. ஏன்னா நானுமே தனுசு ராசியை பத்தி நிறைய வீடியோக்கள் வந்து யூடியூப்ல பார்ப்பேன். அதுல போயிட்டு கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கமெண்ட்ஸ் தான் நான் அதிகமா ரீட் பண்றது என்னோட வழக்கம். ஸோ அதுல எல்லா தனுசு ராசியுமே பாத்தீங்கன்னா வெறும் உயிர் மட்டும்தான் இருக்கு, நடப்பணமா வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த உயிரையும் எடுத்துட்டு போயிட்டா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுவீங்க. அது உண்மைதான். என்னோட வாழ்க்கையிலுமே கடந்த 7.5 வருஷமா படாத பாடுபட்டு அதுக்கப்புறம் 2021, 2022 அந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய திறமை இருந்தது. அது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ 7.5 சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 33 வயசு ஆகுது. நான் அந்த 33 வருஷத்தில் படாத கஷ்டங்கள் எல்லாமே இந்த 7.5 சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. அதுக்கு என்ன ரீசன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியல. இந்த மாதிரி 7.5 சனி முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க இன்னமும் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நானும் தனுசு ராசின்றதுனால தனுசு ராசி நண்பர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, நம்ம எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துட்டோம். சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து எல்லாமே வந்து போராடி தான் நம்ம ஜெயிச்சுட்டு வரோம். ஸோ அதனால நிறைய பேர் வந்து வெறும் உயிர் மட்டும்தான் இருக்கு, சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் தயவு செஞ்சு யாரும் யோசிக்காதீங்க. நம்ம எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டோம். நம்ம எல்லாத்தையும் வந்து எதிர்த்து போராடி தான் நம்ம மேலே வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுவும் கடந்து போகும். ஸோ அதனால நமக்கான டைம் வரும்போது நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். ஏன்னா பிரச்சனையை பார்த்து பயப்படுறவங்க நம்ம கிடையாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம அழகாக ஃபேஸ் பண்ணுவோம், டீல் பண்ணுவோம். இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம இத்தனை வருஷத்தில் நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணணும் அப்படின்றத சுட்டி காட்டுற விதமாக தான் இப்போ நமக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல், ஒரு கிளாஸ் மாதிரி தான். இதில் வந்து நம்ம லைஃப்பை பற்றி நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். நமக்கான டைம் வரும்போது நம்ம அந்த கோல் அடிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் யாரும் போயிட்டு பேனிக் ஆகாதீங்க. அதுக்கப்புறம் சாக போகிறேன் அப்படின்லாம் யாரும் சொல்லாது. ஏன்னா 7.5 சனியோட இப்போ தான் ரொம்ப கஷ்டமான காலகட்டம் மாதிரி தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மித்த ராசிக்காரர்கள் யாராவது இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டீங்க, அதனால் உங்களோட மனசு வந்து புண்பட்டு இருந்ததுன்னா அதனால் மிகப்பெரிய சாரி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி என்னன்னா கடகராசி. உங்களோட ராசியில் 11வது வீட்டில் குரு வக்ர நிலையை அடைகிறாரு. இதனால பலவிதமான நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் வந்து சேருமாம். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நினச்சிட்டே இருந்திருப்பீங்க, அது வந்து நீண்ட காலமாக வந்து நடக்காமலே இருந்திருக்கும். ஸோ இந்த குரு வக்ர பயிற்சியால் உங்களோட நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் வந்து நிறைவேறுமாம். அதுக்கப்புறம் உங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸோட நட்புறவு கிடைக்குமாம். அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி வளர்ந்து வருவீர்களாம். அதுக்கப்புறம் உங்களோட தொழில் பிசினஸ்ல அதிக அளவு லாபம் கிடைக்குமாம். அதனால நீங்கள் நினைச்ச காரியத்தை செய்வீங்களாம். அதுக்கப்புறம் 3வதா கன்னிராசி. இந்த கன்னிராசியில் குரு பகவான் 9வது வீட்டில் வக்ர நிலையை அடைகிறாரு. இதனால உங்களோட குடும்ப வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த எல்லா பிரச்சனையும் நீங்குமாம். அதுக்கப்புறம் கூட்டுத்தொழில் மூலமா பிசினஸ் பண்றீங்க, பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுல நல்ல லாபம் வந்து கிடைக்குமாம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளா ஏதாவது ஒரு காரியம் வந்து தடைப்பட்டுட்டே இருக்கு, அந்த விஷயம் வந்து நடக்கவே மாட்டுது அப்படின்னா இந்த குரு வக்ர பயிற்சி இந்த காலகட்டத்தில் அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நடந்து முடியுமாம். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக நடக்குமாம். ஸோ அதனால அவசரம் மட்டும் படாமல் நீங்கள் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்றங்கள் மட்டுமே இருக்குமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க. நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்பந்தமான வீடியோஸ் ப்ளஸ் வந்து ஜெனரல் சம்பந்தமான வீடியோஸ் தான் அதிகமாக வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.